பிள்ளை வீட்டார் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று மகாராணியார் ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன? மிகுந்தவற்றை தானம் செய்துவிட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வாருங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. சாப்பிட வந்தீங்களா? போய் கையால் மீண்டு வந்துருங்க. ஏன் குண்டோதரா, சமையல் கூடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டு விட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம், தண்ணீர். சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம், வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர், தண்ணீர் சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா, வா.
இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்பட. இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன் கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். நேரமாகிறது. நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் தமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும். இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது புதிய நதி? இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். பெருமானே, முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருமெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமும் அதுதான். செழிப்பின் அடையாளமாய் பச்சை நிற மேனியுடன் பைங்களியை கையிலேந்தி கருணையே வடிவாய் நிற்கின்ற அன்னையை வணங்கும் கன்னியர் திருமண பாக்கியம் பெறுவர். மனமுடிந்தோர் எல்லா நலங்களும் பெறுவர். உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, 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 சொக்கநாதா. பெருந்தேனிரைக்கும் நரைக்கூந்தற்பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறை மௌலி பெம்மான் முக்கட்சுடர்க்கு இடு நல்விருந்தே வருக. பஞ்சமி பைரவி பற்பத புத்திரி பஞ்சனள் பாணியளே, கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேடனை கொடுத்தனல் குமரியளே, அன்னை
பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, மீனாட்சி. நான் மாட கூடலிலே நங்கை மீனாட்சி தேன்மாறி பொழியும் திருமகளாக பொலிவித்திருக்கிறார். மங்கையர்க்கெல்லாம் அவள் அருள்வது மாங்கல்ய பாக்கியம். சொக்க தங்கம் போல் விளக்கும் சொக்கநாதரோடு பக்கத்திலே வீட்டிற்கும் பாவை மீனாட்சி மதுரையிலே பார்க்கிறேன், மாங்கல்யம் கேட்கிறேன். அம்மா, அந்த விழாவிற்கு எங்களையும் அழைக்கிறேன். மகளே, மாங்கல்ய பாக்கியமே வாழ்வுக்கு போதுமா? கழுத்தில் தாலி கட்டிய பிறகு கணவனோ மனைவியோ படுக்கையில் விழுந்து பாயும் நோயுமாக ஆனால் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியுமா? பணம் போனால் பாதி போயிற்று, உடல் நலம் போனால் அனைத்தும் போயிற்று என்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை அளிக்க வல்ல மகா சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அது யாரம்மா? சினம் தணிய நோய் தணிய திரு தணிகை மலை மீது மனம் தெளிய வீட்டிருக்கும் மங்கை அவள் வள்ளி. அவள் குணம் தெரிந்து கோயில் கொண்டு குடியிருக்கும் குமரன். உடல் நலம் வழங்கும் உன்னத சக்தி அவர்களே. அந்த கதை என்னம்மா? சொல்லுகிறேன். வள்ளிமலை சாரலிலே ஒரு நாள்
வாருங்கள் சுவாமி, அமருங்கள். நாராயண நாராயண. இந்த திருநாளில் தாங்கள் வருவதே ஒரு சுப சகுனம். நான் வந்தாலே கலகம் வரும் என்கிறார்கள், நீ ஒருவன் தான் சுபசகுனம் என்கிறார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று எனக்கும் தெரியும் சுவாமி. ஆஹா, நம்பிராஜா, நான் கலகக்காரன் தான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டாய். ஆமாம், இன்று இங்கு என்ன விசேஷம்? திணைப்புறம் காக்க வள்ளியை அனுப்பி வைக்கும் திருநாள். ஆமாம் சுவாமி. வள்ளியா? அது யாரப்பா? அது அவள்தான் சுவாமி, என் மகள் வள்ளி. நாராயண, மகாலட்சுமியின் மகளைப் போல இருக்கிறாளே. நம்பிராஜா, உனக்கு 7 ஆண் மக்கள் தானே? இவள் ஓஹோ, உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ஒரு நாள் நாங்கள் திணைப்புறம் சென்றிருந்த சமயம் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடிப்போய் பார்த்தோம். அங்கே பள்ளிக்கிழங்கு குழியில் கண்ணு கட்டிய தூரம் யாரையும் காணோமே. ஆமா, இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையிடம் தெய்வாம்சம் இருப்பதாக என் அந்தராத்மா கூறுகிறது. இனி இவன் நம்முடைய மகள் அழகி என்று பெயர் வைக்கலாமா? வேண்டாம், பள்ளிக்கொடி அருகே கிடைத்ததால் பள்ளி என்றே பெயர் வைப்போம். பொருத்தமான பெயர். பள்ளி கொடி போலவும் இருக்கிறார், பள்ளி கிழங்கு போலவும் இருக்கிறார். நம்பிராஜா, இந்த அழகிக்கு பொருத்தமான அழகனை எங்கே தேடுவது? எங்கள் வேடர் குலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்களே. வேடன் வருவானோ இல்லை வேலனே வருவானோ? யார் கண்டார்கள்? உனக்காகவே ஒரு கனி காத்திருக்கிறது. போதும் சுவாமி, போதும். ஒரு முறைதான் ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை பழனிமலைக்கு போக வைத்தீர். இப்போது மறுபடியும்? முருகா, இது ஒரு அபூர்வமான கனி. அப்படி என்ன தேவலோகத்தில் இல்லாத கனி? உண்மையை சொல்லிவிடுகிறேன், இங்கு வேறு யாரும் இல்லையே. அது கனி அல்ல முருகா, கன்னி. கன்னியா? ஆம். அந்த பருவச்சிட்டை பார்த்ததுமே அது உன்னிடம் இருக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டேன். என்னிடம்தான் தேவயானி இருக்கிறாளே. அவள் உன் இடம் இருக்கிறாள், இவள் உன் பலம் இருக்கட்டுமே. பாவம், அந்த பெண் உன்னை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே புறப்பட பார்க்கிறாயா? புறப்பட்டே விட்டாயா? இனி நான் தடுத்தாலும் நிற்கவா போகிறாய்? ஐயோ, தேவயானைக்கு இது தெரிந்தால் வள்ளிமலைச்சாரலில் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி ஏன் கூறினீர்கள் என்று என்னை அல்லவா கோபிப்பார்கள். ஓ, வள்ளிமலைச்சாரலா? பார்த்தாயா, அவள் திணைப்புணத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடத்தின் பெயரை கூட சொல்லுகிறாயே. திணைப்புணத்தில் இருக்கிறாளா? என்ன விந்தை! அந்த வள்ளி திணைப்புணத்தில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பெயர் வள்ளியா? முருகா, நீ சரியான ஆள். பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கிறாயே. எதற்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன். நாராயண் நாராயண். விக்னேஸ்வரா, நீ இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் உன் தம்பி போகும் வேகத்தை பார்த்தாயா? சிறுவன் தானே, அதனால் பெண் பார்க்க போவதை கூட உன்னிடம் சொல்லாமல் போக வேண்டுமா? என்ன? யாரோ வள்ளியாம் வள்ளிமலைச்சாரலில் திணைப்புணத்தில் இருக்கிறாளாம். இதெல்லாம் முருகன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? அண்ணா அண்ணா என்பதெல்லாம் வெறும் பேச்சோடு சரி. உன்னை வணங்கி ஆசியை பெற்று சென்றிருந்தால் ஒரு குண்டகமும் இல்லாமல் வள்ளியை மனம் புரியலாம் அல்லவா? ஆமாம். நீ சொல்லுவதை பார்த்தால் முருகன் உன் உதவியை கேட்டு வரும் வரையில் அவன் முயற்சிகளுக்கெல்லாம் குண்டகம் செய்வாய் போல இருக்கிறதே. நாரதா, முருகனை நீ மன்னிக்க மாட்டாய். என்னவோ செய், நீ ஆயிற்று, உன் தம்பி ஆயிற்று, எனக்கே ஒரு ஒம்பு. நாராயண.
வெத்தல கிளியே சொல்லாதே வெளியில் ஓடிகோ ஓடிகோ நீ திருடினால் ஓடிப்போ வெத்தல கிளியே சொல்லாதே வெளியில் ஓடிகோ ஓடிகோ நீ திருடினால் ஓடிப்போ பர 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 அடி என்ன அடங்கிது ஆலோலங்கிளிசோ ஆலோலங்கிளிசோ வெத்தல கிளியே சொல்லாதே வெளியே ஓடிவா ஓடிவா நீ திருடினால் ஓடிப்போ நாராயண நாராயண. சரவணா, நான் சொன்னது சரியாக இருக்கிறதா? இல்லை, பழக்குவியல் என்று வர்ணித்தீரே, பாதிதான் உண்மை. இவள் ஒரு மலர் குவியல், மொத்தத்தில் பேரழகு குவியல். முருகா, அந்த அழகை அவ்வளவு சுலபமாக நெருங்க முடியாது. கட்டுக்காவல் அதிகம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எச்சரிக்கை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். புறப்படட்டுமா? இன்னுமா போகவில்லை? நாராயண. முருகா, இன்னும் எத்தனை காலத்திற்கு என்னை இப்படி ஏங்க வைக்கப் போகிறாய்? வேடர் குலத்தில் பிறந்துவிட்டு வேளாளை மணக்கப் போகிறேன் என்றால் இது என்ன நடக்கிற காரியமா? நிச்சயம் நடக்கும். முருகன் என்னை தேடி கட்டாயம் வருவார். வளையலோ வளையல். இது வந்துட்டாரே முருகன். வளையல் வாங்குறையோ வளையல். அருமையான வளையல். கூப்பிட்டீங்களா? பருவ பெண்கள் போட்டுக்கிட்டா உருவத்துக்கே ஒரு தனி மெருகு வந்துடும். சரி சரி, கதை அழைக்காதீங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. உட்கார் வள்ளி. வள்ளி, கையை நீட்டு.
மயிலு இந்த வளையல போடு. ஏயா நீ போடுறது இல்லையா? இல்லைங்க, சின்ன பொண்களை நான் தொடறதில்ல. நான் பிடிக்க வேண்டிய கையம்மா இது. அந்த முருகப்பெருமான் பிடிக்க வேண்டிய கையல்லவா இது? என்ன இது சின்னதா போயிடுச்சு? இரு, வேற கொடுக்கறேன். இத போடு. இணைப்பனும் காக்க வேண்டிய பொன்னாம்மா நீ மயில் மீது அமர வேண்டிய புண்ணியவதி அல்லவா? என்ன சொல்ற? இது அதிக பிரசங்கி, அப்படித்தான் எதையாவது பேசும். மயிலு பேசாம வளையல போடு. என்னால முடியல, எல்லாம் சின்னதா போகுதே. செட்டியார நீங்களே போடுங்க. சரி போடுறேன், வயசு பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். யோ கையடியா, என்னமோ சின்ன பொண்ணுங்களை தொட்டதே இல்லன்னு இப்ப கை எங்கேயோ நீளுதே. வளையல உடையாம போடணும்ல, அதுக்காக பக்குவமா தான் போடணும். யாரது? ஓஹோ, வளையல்காரரா? முதல்ல மூட்டையாவது காட்டு. எனக்கு பிடிச்சதான் என் தங்கச்சி போடணும். அடடே அண்ணனா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுமா? அதுக்கு என்ன, போட்டுடுறேன். இதோ பாருங்க. என்னடா இது, வெறும் துணியா வருது. என்னையா ஒரு வளையல கூட காணோம்? மூட்டை மாறி போச்சுங்க. நாளைக்கு புதுசு புதுசா தினுசா கொண்டாரேன். உன்னை பார்த்தா உண்மையான வளையல்காரரா தெரியலையே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. வஞ்ச கண்டத்தோட வந்தவன். போ இங்க இருந்து, போயிடு. மயிலு போகலாம். பள்ளியம்மா மறுபடியும் வருவோம். வாங்க அண்ணே போலாம்.